வேதத்துல வெள்ளி மீட்பின் பொருளாக, மீட்பின் அடையாளமாக பயன்படுத்தப்படுகிறது. பழைய ஏற்பாட்டுல இந்த இஸ்ரவேலர்கள் மத்தியில சென்சஸ் எடுப்பாங்க. ஆண்டவர் சொன்னாதான் அதை செய்யணும். ஜனங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க என்கிற கணக்கெடுப்பு எடுக்கும் போது, இந்த கணக்கெடுப்பு எடுக்கும் போது ஜனங்க என்ன பண்ணணும்? தங்களுடைய மீட்பின் அடையாளமாக ஒரு 6 கிராம் வெள்ளிய ராஜாக்கு கொடுக்கணும், ஆண்டவருக்கு கொடுக்கணும். இப்போ உங்க வீட்டுக்கு வந்து சென்சஸ் எடுக்கிறாங்க. உங்க வீட்டுல எவ்வளவு பேருமா? நீங்க சொல்றீங்க நானு, மனைவி, 3 பிள்ளைங்க அப்படின்னு சொல்றீங்கன்னு நினைச்சுக்கங்க. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் மீட்பின் அடையாளமாக 6 கிராம் வெள்ளிய நீங்க ஆண்டவருக்கு காணிக்கையா கொடுக்கணும். அந்த வெள்ளி எதற்கு அடையாளம்? என்ன ஆண்டவர் மீட்டு இருக்கிறார், என்ன ஆண்டவர் ரட்சித்து இருக்கிறார், என்ன ஆண்டவர் அவர் அந்தகாரத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி இருக்கிறார், பாவத்திலிருந்து என்னை விடுவித்தார், என்னை ரட்சித்தார் என்பதற்கு அடையாளமாக, பொருத்தனையாக வெள்ளி கொடுக்கப்பட்டது. அப்ப அந்த வெள்ளி எதற்கு அடையாளம்? மீட்பின் சாயலுக்கு இது அடையாளம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? இததான் பேதுரு எழுதுறாரு. 1 பேதுரு 18:19 நாம் அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் மீட்பின் அடையாளமாக வெள்ளி காணிக்கையாக கொடுக்கப்பட்டது. ஆனா பேதுரு இங்க சொல்றாரு, பழைய ஏற்பாட்டில் மீட்பின் பொருளாக வெள்ளியினால ஆண்டவர் உன்னை மீட்கல, தமது சொந்த இரத்தத்தையே உனக்கு காணிக்கையாக செலுத்தி ஆண்டவர் உன்னை மீட்டிருக்கிறார்.